ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட குட்டி ஸ்டோரி என்னென்னா த வைஸ் ஃபாக்ஸ் அண்ட் த கன்னிங் லயன். புத்திசாலியான நரியும் சூழ்ச்சியான சிங்கம். கதையோட டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாமா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் there was a lion that grew so old that he was unable to kill and pray for his food. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கம் பையன் இருந்திருக்கான். அவனுக்கு ரொம்ப வயசானனால அவனால் ஃபுட்டுலாம் அடித்து சாப்பிட்ற லெவலுக்கு அவனுக்கு தெம்பு இல்லை. So he said to himself, I must do something to stay my stomach, else I will die of starvation. நான் உசுரோடு இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும், இல்லைட்டா பட்டினியாலே செத்து போயிடுவேன் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். He kept thinking and at last an idea clicked him. ரொம்ப நேரமாக யோசிச்சு பையனுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. He decided to lie down in the cave pretending to be ill, and then whosoever will come to inquire about his health will become his prey. அவ்வளோ நேரம் யோசிச்சு ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சது. என்ன ஐடியான்னு பாருங்கள். நம்ம ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரியே நடிப்போம். யாராவது வந்து நம்மளை விசாரிக்க வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சு வச்சுருக்கான். The old lion put his wicked plan into his practice and it started working. அவன் போட்ட ரொம்ப மோசமான பிளானும் இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மெனி ஆஃப் ஹிஸ் வெல் விஷர்ஸ் காட் கில்டு. அவனை விசாரிக்க வந்த நலம் விரும்பிகள் எல்லாரும் செத்துட்டாங்க இப்போ. பட் எவில் இஸ் ஷார்ட் லைவ். தீமை எப்போவுமே ரொம்ப நாள் இருக்காது இல்லையா? ஒன் டே எ ஃபாக்ஸ் கேம் டு விசிட் த எய்லிங் லயன். இப்போ தான் நம்ம நரிப்பைய வராங்க, நம்ம முடியாத அண்ணனை பார்க்க, சிங்க அண்ணனை பார்க்க. As foxes are clever by nature, the fox stood at the mouth of the cave and looked about. நம்ம நரிப்பை தான் ஆல்ரெடி புத்திசாலியான ஆளாச்சே. இவன் வந்து கூண்டுக்குள்ளே உள்ளே வரல, வெளியில் நின்றே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான். His sixth sense worked and he came to know the reality. So he called out to the lion from outside and said, How are you, sir? நம்ம நரிப்பையிலுக்கு ஆறாவது அறிவு வேலை செஞ்சிருச்சு. வெளியிலேருந்தே கண்டுபிடிச்சிட்டான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். வெளியிலேருந்து கேட்குறாரு, சிங்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம the lion replied, I'm not feeling well at all, but why don't you come inside? எனக்கு முடியல, நீ உள்ளே வந்து கேட்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு நம்ம சிங்கராஜா. Then fox replied, I would love to come in, sir, but on seeing all footprints going to your cave and none coming out, I would be foolish enough to come in. எனக்கும் உள்ள வர ஆசை தான் சிங்கராஜா. ஆனால் உள்ளே வந்த எந்த விலங்கோட பாதங்களையும் வெளியில் வரும்போது காணாமே, அதை பார்த்துட்டும் நான் உள்ளே வர்றதுக்கு முட்டாளா அப்படின்னு நம்ம நரி பையன் கேட்குறான். சேயிங் ஸோ த ஃபாக்ஸ் வென்ட் டு அலர்ட் த அதர் அனிமல்ஸ். இப்போ வந்து எல்லா அனிமல்கிட்டையும் நம்ம போய் சொல்லலாம், இவன் வந்து உள்ளே போகிறவங்க யாரையும் வெளியில் விடுறதில்லை அப்படின்னு அலர்ட் கொடுக்கறதுக்காக நம்ம நரி பையன் கிளம்பி போயிட்டான். இதுதான் நம்மளோட ஸ்டோரி. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, stay alert and think wisely. Blind rest can lead to danger. எதையும் கண்மூடித்தனமாக நம்பணும்னா ஆபத்தில் தான் போய் முடியும். அதான் என்னோட கதையோட மாரல். இதில் உங்களுக்கு ஏதாவது நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.